வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கு வித் கோமாளி ஷோவில் கனி அவங்க பண்ண ஸ்டஃப்டு பிரெட் பால் ரப்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பிரெட்டு, பால், சர்க்கரை, வாழைப்பழம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரப்டி ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். ரப்டிக்கு வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்தால் தான் நம்மளுக்கு நிறையா ஏடுலாம் கிடச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் பால் வந்து நல்லா கொதி வரட்டும். பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். நம்மளுக்கு வந்து நிறையா ஆடை வேணும். அதனால் நல்லா சிம்மில் வச்சு நம்ம ஊற்றிருக்க பால் வந்து பாதி அளவு ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஆடை எடுத்து விட்டு ரப்டி ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த ரப்டிக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 6 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். நம்ம இந்த பால்ஸை சுகர் சிரப்பில் வேற போடுவோம். அதனால் நம்ம சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. சிம்லேயே வச்சு ரெடி பண்ணுங்கள். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரத்தில் இருக்க ஆடையெல்லாம் நல்லா எடுத்து உள்ளே விடுங்க. இந்த டைமில் நீங்கள் குங்குமப்பூ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குங்குமப்பூ சேர்க்கலை. அதுக்கு பதிலாக கொஞ்சமாக லெமன் எல்லோ கலர் மட்டும் சேர்த்துக்கிறேன். கலர் வேணாட்டி நீங்கள் ரப்டி வந்து ஒயிட் கலர்லேயே வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரப்டி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து 2 பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி 4 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சுகரை வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். இந்த வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி கேரமலைஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த வெண்ணெயிலேயே. ரொம்ப மேஷ் ஆக வேணாம். ஓரளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். லைட்டாக பிசுபிசுப்பு இருந்தால் போதும். கம்பி பதம்லாம் தேவையில்லை. இப்போ சுகர் நல்லா கொதிச்சிருச்சு. பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதோட ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பிரெட் ஸ்லைஸை வந்து லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறணும். நான் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரெட் ஸ்லைஸ் வந்து உடஞ்சிரும். லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா உருண்டை பிடிக்கணும். நீங்கள் நிறையா தண்ணி நினச்சாலும் பிடிக்க முடியாது. கம்மியாக தண்ணி நினச்சிருந்தீங்கன்னா அது வந்து உடஞ்சிரும். அதனால் ரொம்ப கவனமாக செய்யணும். அவ்வளோதான், அப்படியே அதை ரவுண்ட் பாலாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்டஃபிங் வெளியே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் 2 செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் பாலை உள்ளே சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணணும்.
இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை வந்து சூடான சுகர் சிரப்பில் போட்டுறணும். இதே மாதிரி மற்றதையும் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 3ஐயும் சுகர் சிரப்பில் போட்டு நல்லா ரோல் பண்ணிக்கணும். சுகர் சிரப் வந்து இந்த பாலில் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரப்டியை இந்த பால்ஸ் மேலே ஊற்றணும். கட் பண்ணி வச்சுருக்க பாதாமை மேலே சேர்த்துக்கிறேன். பாதாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து நம்ம ரப்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்டஃப்டு பிரெட் பால் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.